இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவரும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான பாரதி செல்வன் அவர்களுடன் கலந்தாய்வு செய்ய இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் கேரளாவில் வைக்கம்ல வந்து பெரியார் நினைவிடம் திறப்பு விழாவுக்கு வந்து முதல்வர் அவர்கள் சென்றிருந்தாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்லி 1924, 25 ஆண்டுகளில் அங்கே நடந்தது. அது என்னன்னா, அங்கே மகாதேவர் கோயில் சுற்றி இருக்கிற 4 தெருக்களில் ஈழவர், புலையர் ஆகிய அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த உயர் சாதியினர் வந்து கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அப்போ அது தப்பு, சமூக நீதிக்கு எதிரானது, அதனால தாழ்த்தப்பட்டவர்களும் நுழையணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாதவன் அப்படின்றவர் அந்த போராட்டத்தை தொடங்கினார். அப்புறம் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடக்கும்போது அங்கே உள்ளூர் தலைவர்கள் எல்லாரையும் வந்து அங்கே கைது பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெளி மாநிலத்திலிருந்து நமக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்த பெரியாரை அந்த போராட்டத்தில் பங்கேற்க சொல்லி அழைச்சாங்க. அதை ஏற்றுக்கொண்டு பெரியார் அங்கே போனார். அங்கே மக்கள்கிட்ட பரப்புரை எல்லாம் பண்ணி அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். அவரை கைது பண்ணாங்க. முதல்ல 1 மாதம் சாதாரண சிறை தண்டனை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் சிறையில் வந்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போ 4 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க அவருக்கு. அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே பெரியார் சமூக நீதிக்காக நடத்தினார். அதனால அதன் நினைவாக இந்த நினைவகம் அங்கே முதலே கட்டப்பட்டிருந்தது. அதை இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு 8.2 கோடி ரூபாய் செலவில் வந்து அதை புதுப்பிச்சிருக்காங்க. அதை திறந்து வைக்கத்தான் நம்ம தமிழ்நாடு முதல்வர் போயிருந்தாரு. அங்கே கேரள முதல்வரும் அதில் பங்கேற்றார். நம்முடைய கேள்வி என்னன்னா, இது அவருடைய நினைவாக அமைக்க வேண்டியதில் எந்த ஐயமும் இல்லை. அதை நிச்சயமா செய்யணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடி சூழல்ல இது மாதிரி திராவிட இயக்கம் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வந்து நினைவகம் அமைக்கிறது, சிலைகள் அமைக்கிறது, இதுக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்றது முதல் கேள்வி. 2வது, இந்த பெரியாருக்கான நினைவகம் அமைப்பதில் காட்டின அக்கறையில ஒரு 1000ல் ஒரு பங்காவது தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களை தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தின் உழவர்களை பாதிக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில நம்ம முதல்வர் கவனம் செலுத்தி இருக்கிறாரா அப்படின்றத நம்ம கேள்வி. இதே கவனத்தை அதுல அவர் செலுத்தணும்ல, அதுதான் நம்முடைய கேள்வி. அதுதான் இதுல நமக்கு வந்து ஒரு பெரிய குறையா இருக்கு. இப்போ கேரளாவுடைய தொடர்புடையதுதான் முல்லை பெரியாறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. இப்போ தமிழ்நாடுக்கு ஏன் அது முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குயா. இவ்வளவு நெருக்கமா வந்து முதல்வர் வந்து இங்கேருந்து கேரளாவுக்கு போய் அங்க உள்ள இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த முல்லை பெரியாரை பத்தி பேசி அதுக்கான ஒரு இதை நிறைவேற்றிருக்கலாம். அதை பத்தி செய்யலையே. ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியாறு அணை முக்கியம்? முல்லை பெரியாறு அணையோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய வரலாறை பத்தி கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியே அதனுடைய மிகப்பெரிய குறைபாடா நான் கருதுறது, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, இதனுடைய அடிப்படை என்ன, அந்த சிக்கல் என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட இவங்க கொண்டு போறதே கிடையாது. அவங்க கட்சி உறுப்பினர்களுக்கோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கோ கூட இந்த பிரச்சனை வந்து முழுமையா தெரியாது. ஒரு அரசியலற்ற அரசியலை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த பெரியாறு வந்து தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையின் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவகிரி மலையில் வந்து அது உற்பத்தியாகி ஒரு 40-50 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாஞ்சு அதுக்கப்புறம் கேரளத்துக்கு போய் கேரளத்தில் 200 கிலோமீட்டர் போய் அப்புறம் அரபிக்கடலில் கலக்குது. அதே நேரம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே இருக்கின்ற மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இதுல எல்லாம் வேளாண்மைக்கான தேவையான நீர் கிடைக்கல. இப்போ அந்த காலத்திலேயே ராமநாதபுரத்தை ஆண்ட அந்த சேதுபதி மன்னர் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற இந்த ஆற்று தண்ணி பூரா அங்கே போய் வீணாக கலக்குது, இது இந்த பக்கம் திருப்பி விட்டோன்னா நமக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லி இது ஒரு அணை அமைச்சு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு பண்றாரு. ஆனால் அது வெற்றிகரமாக நடக்காதுன்றதுனால அதை கைவிட்டுறாரு. ஆனால் அந்த வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில்
அவங்க பல முறை அந்த பிரிட்டிஷ் அரசின் பொறியாளர்கள் அங்க போய், ஏன்னா அது மிக அடர்ந்த காடு, ரொம்ப ஆபத்தான பகுதி. அங்க போய் அவங்க அதற்கான ஆய்வுகளை நடத்துறாங்க. அப்புறம் ஒவ்வொரு முறையும் அது செயல்பட முடியாது அப்படின்றதுனால கைவிட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா 1867 68ல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, விளைச்சல் ஓரளவு இருந்தாலும் கூட அந்த பிரிட்டிஷ் அரசு அவங்களுடைய லாபத்துக்காக இங்க விளையிற தானியங்களை எல்லாம் ஏற்றுமதி பண்றது. கொடும் பஞ்சத்தில் மக்கள் லட்சக்கணக்கில் இறந்த போது கூட அவங்க ஏற்றுமதியை நிறுத்தல. அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க என்னன்னா, வேளாண்மை அதிகமானாதான் நம்ம இது மாதிரி பஞ்சம் வராம சமாளிக்க முடியும். அப்ப அதுக்கு நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொல்லி இந்தியா முழுக்க அவங்க நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அதன் ஒரு பகுதியா இந்த பெரியாறு ஆற்ற அணையை கட்டி திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா இந்த 5 மாவட்டங்கள் பயனடையும், வேளாண் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பொறியாளர்கள்லாம் போய் பல முறை பார்த்து திட்டத்தை முன்வைத்து அதை லண்டன்ல இருக்கிற அரசாங்கம் வந்து நிராகரிச்சு இப்படியே போயிட்டு இருக்கு. அப்பதான் பென்னி குயிக் அப்படின்ற அந்த பொறியாளர் வந்து அதற்கு ஒரு சரியான திட்டத்தை முன்வைத்து அந்த ஆங்கில அரசின் ஒப்புதலை அவர் பெறுகிறார். இந்த அணைய கட்டினது வந்து பென்னி குயிக் அப்படின்னு சொன்னீங்க. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முல்லை பெரியாறு அணை என்று சொன்னாலே மறக்க முடியாத ஒரு மாமனிதர் என்றால் அவர் பொறியாளர் பென்னி குயிக் தான். அவருக்கு இந்த தமிழ்நாட்டின் 5 மாவட்ட மக்களும் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மக்கள் மிக மிக கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் அங்க பிறந்த குழந்தைகள் பல பேருக்கும் பென்னி குயிக் பேரை வச்சிருக்கிறாங்க. ஆண்டுதோறும் பொங்கல் விழா வந்து பென்னி குயிக் அவர்கள் படத்தை வைத்து அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் காரணம்னா, வறட்சியில் தவித்த அந்த மக்களுக்கு இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டி நீரை திருப்பி விட்டவர் அவரு தான். ஏன்னா பல பொறியாளர்கள் கைவிடப்பட்ட ஒரு திட்டத்தை தன்னுடைய திறமையின் மூலம் மட்டும் இல்ல, இது சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த கட்டுமான பணியின் போது இடையில என்ன ஆகுதுன்னா, ஒரு கடும் வெள்ளத்துல பாதி கட்டப்பட்ட அணையின் ஒரு பகுதி வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப இவருக்கு மேல் உள்ள அதிகாரிகள், அந்த பிரிட்டிஷ் அரசின் அமைச்சர்கள், இனிமேல் இந்த திட்டத்தை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மேல விசாரணை நடத்துறாங்க. அவருடைய கவனக்குறைவினாலதான் இது நடந்ததுன்னு சொல்லி. அப்ப அந்த விசாரணை குழுவின் முன்னால் அவர் நேர நின்று தன் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்லி அவர்களை திருப்திப்படுத்தி அந்த கட்டுமான பணியை தொடர்வதற்கான அனுமதியை பெறுகிறார். ஆனா அவங்க நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்ப இவருடைய சொந்த ஊருக்கு பிரிட்டிஷ் நாட்டுக்கு சென்று தன்னுடைய சொத்தை விற்று 45 லட்சம் ரூபாய் அன்றைய பணத்திற்கு சொந்த பணத்தை செலவு செய்து இந்த அணையை அவர் கட்டியிருக்கிறார். எனவே அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை இந்த காணொலி வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1896ல ஒப்புதல் கொடுத்துருது. 96ல ஒப்பந்தம் ஏற்படுது. ஏன்னா இந்த முல்லை பெரியாறு அணை பகுதி வந்து திருவாங்கூர் சமஸ்தானம், அது அந்த மன்னராட்சியில இருக்கு. ஆனா தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஒப்பந்தம் வருது. நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியோட நிர்வாகிக்கும் அங்க திருவாங்கூர் சமஸ்தான மன்னருக்கும் ஒப்பந்தம். ஏன்னா அந்த இடத்த பயன்படுத்த நம்ம உரிமை வாங்கணும்ல, அதனால. ஏன்னா தமிழ்நாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட இருக்கு. அந்த ஒப்பந்தம்ல கையெழுத்தாகுது. அதன்படி 8000 ஏக்கர் இந்த அணையில நீரை தேக்கினா 8000 ஏக்கர் நீர்ல மூழ்கும். அந்த பகுதிக்கு இந்த சென்னை ராஜாவினோட பிரிட்டிஷ் அரசு வந்து குத்தகை பணம் கொடுக்கணும். குத்தகை பணம் ஒரு ஏக்கருக்கு 5 ரூபாய். இதை 8000க்கு 40,000 ரூபாய் பேசி அவங்க முடிவு பண்றாங்க. அதுல இருந்து 8-9 ஆண்டுகள் கட்டி 1895ல நிறைவு பெறுது. அப்ப 152 அடி வரைக்கும் நீரை தேக்கலாம். 104 அடிக்கு மேல உள்ள தண்ணி தான் அந்த மதுகோலியா நமக்கு வந்து வெளியில வரும். 152 அடி வரைக்கும் தேக்கிக்கலாம். 104 அடிக்கு கீழே உள்ள தண்ணி அங்கேதான் இருக்கும். அது யாருக்கும் பயன்படாது. அப்ப இந்த 104 அடிக்கு மேல உள்ள தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரும். 152 அடிக்கு மேல நிரம்புறது வலிச்சு கேரளாவுக்கு பெரியார் அங்கதானே பாயுது, மேற்கு நோக்கி பாயுது. இந்த பெரியார் அணையோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, உலகத்துல அது வரைக்கும் எல்லா அணைகளுமே ஆற்றின் போக்குல கட்டி
தடுத்து ம். அதை நெறிப்படுத்தி விடுவாங்க. தேவைப்படும் போது விடுவாங்க, தேவைப்படும் முடிக்கணும். ஆனா பெரியாறு தான் இந்த பெரிய முல்லை பெரியாறு அணை ஆற்றின் போக்கிலிருந்து எதிர் திசையில அணையை கட்டி எதிர் திசையில திருப்பி விட்ட முதல் அணை உலகத்திலே அதுதான். அதற்கு பிறகு உலகம் பூரா நிறைய அணைகள் கட்டியிருக்கிறாங்க. அப்ப 1895ல அணை கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர தொடங்கிருச்சு. இந்த 5 மாவட்டங்கள்லயும் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை அந்த பாசனத்துக்கான வாய்க்கால்கள்லாம் அமைச்சு ஒரு 2,08,000 ஏக்கர் நிலம் வந்து அதனால பாசனம் பெற்றது. 1979 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கேரளாவில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, கேரளாவில் இந்த பெரியாறு இந்த வழிஞ்சு ஓடுற நீர் பெரியாறு வழியா போய் அரபிக்கடல்ல கலக்குது இல்ல, அந்த போற வழியில அவங்க இடுக்கியில வந்து ஒரு பெரிய அணை கட்டினாங்க. அது வந்து மிகப்பெரிய அணை. அந்த அணையை ஏன் கட்டினாங்க அப்படின்னா, ஏன்னா அங்க வந்து சமவெளி ரொம்ப குறைவு கேரளாவில். அவங்களுக்கு வந்து நீர்ப்பாசனத்துக்கு இந்த தண்ணி பெருசா பயன்படாது. நீர் மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்காக தான் அந்த அணையை கட்டினாங்க. ஆனா அவங்க திட்டமிட்டு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களான்னு தெரியல. ஏன்னா பெரியாறு அணையில எவ்வளவு தண்ணி வரும், அந்த தண்ணியை தேக்குற அளவுக்கு தேக்கி விட்டு நீர் மின்சாரம் உற்பத்தி பண்ற அளவுக்கு கட்டியிருந்தா போதும். ஆனா இந்த நீரை விட பல மடங்கு கொள்ளளவு உள்ள மிகப்பெரிய அணையை அவங்க கட்டிட்டாங்க, இடுக்கி அணை. இடுக்கி அணை. அப்ப அவங்களுக்கு என்ன பாக்குறாங்கன்னா, அந்த அணை நீர்மின் ஏன்னா 780 மெகாவாட் உற்பத்தி பண்ற அளவுக்கு அங்க நீர்மின் சக்தி நிலையமா அமைச்சிட்டாங்க. இருக்கு. அதுக்கு வந்து நொடிக்கு 10,000 கன அடி தண்ணி வேணும். ஆனா நம்ம பெரியாறுல இருந்து வழிஞ்சு போற தண்ணி அதுக்கு பத்தல. ம். அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, அப்ப இடுக்கி அணை நமக்கு வீணா போச்சு, இதுக்கு தண்ணி கூட வந்தாதான் அதை நம்ம முழுமையா பயன்படுத்த முடியும். அப்ப இந்த ஒப்பந்தத்தை மீற முடியாது. அதனால மாற்று யோசனை அவங்க என்ன பண்றாங்க, இந்த அணை பலம் இழந்து விட்டது, எந்த நேரமும் இது உடைஞ்சதுன்னா கீழே வாழ்ற 30-40 லட்சம் மக்கள் வெள்ளத்துல அகப்பட்டு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம உருவாக்கி பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த அணையை செயலிழக்க செஞ்சிட்டோம்னா நமக்கு தண்ணி வரும். இல்ல குறைந்தபட்சம் அந்த நீர் தேக்குகிற அளவு இருக்குல்ல, 152 அடி வரைக்கும் நம்ம தேக்கி 104 அடிக்கு மேல உள்ளதை நம்ம பக்கம் எடுத்துக்கிறோம். அதை 136 அடியா குறைச்சிட்டா அதுக்கு மேல உள்ள தண்ணியை அவங்க எடுத்துக்கலாம். அப்ப இடிக்கணை கூடுதலா தண்ணி வரும் அப்படின்றதுக்காக தான் திட்டமிட்டு இப்படி ஒரு பரப்புரை அவங்க எப்படி பண்றாங்கன்னா, கேரளத்தில் உள்ள மிக புகழ்பெற்ற ஒரு இதழ் மலையாள மனோரமா, அதுலதான் இந்த கட்டுரை 1979ஆம் ஆண்டு வருது. இந்த கட்டுரை வருது. கட்டுரை வந்த உடனே சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும், அவங்க அச்சப்படத்தான் செய்வாங்க. அப்போ அங்க கேரளத்தை சேர்ந்த மக்கள் போராடுறாங்க, அணை உடைய போகுது, அதனால இனிமே இந்த அணை இருக்கக்கூடாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்திய ஒன்றிய அரசின் நீர்வளத்துறையில மிகப்பெரிய அதிகாரியா கேரளத்தை சேர்ந்த கேசி தாமஸ்ன்றவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, உடனடியா தமிழ்நாடு, கேரளா நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போடுறாரு. போட்டு அவசர காலத்துல அந்த அணை உள்ள, அது மலையாள மனோரமால செய்தி வந்தது, அந்த அணை உள்ளபடியே பலம் வாய்ந்ததாக இருக்கிறதா இல்ல பலம் குறைந்து விட்டதா, உடைய நிலையில் இருக்கிறதான்றத ஒரு வல்லுநர் குழு அமைச்சு ஆய்வு பண்ணிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஆய்வே பண்ணாம இவங்க கூடி பேசுறாங்க. அவரு மத்திய நீர்வளத்துறையோட செயலாளர் அவர் என்ன சொல்றாரு, இது உடஞ்சு போயிடும், அதனால உடனடியா உயரத்தை வந்து 136 அடிக்கு குறைச்சிடணும், அப்புறம் இதை பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம 142 அடி வரைக்கும் தேக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 மாநிலத்து அதிகாரிகளும் அதை ஒத்துக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாடு செய்த மிகப்பெரிய தவறு. 136 அடி தான் இனிமேல் தேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அணையை பலப்படுத்தணும்னு சில யோசனைகளை முன்வைக்கிறாங்க. அதை வந்து 1981ல தொடங்கி 94 13 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு பல்வேறு அணை பலப்படுத்துற வேலையை செய்யறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த அணையோட மேல் மட்டத்துல ஒரு 1 மீட்டர் அளவுக்கு உடைச்சிட்டு இரும்பு கம்பி, கான்கிரீட் இதை கொண்டு மேல அகலப்படுத்தி அதை வலிமைப்படுத்துறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கேபிள் ஆங்கரிங் என்று சொல்லப்படுகிற இரும்பு கம்பி நங்கூரம் முறைப்படி மேலேருந்து இரும்பு கம்பியை செலுத்தி அந்த அணையின் சோரோடையா கீழே உள்ள பாறையோட இணைக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது, அணையை சுற்றி ஒரு 20 அடி அகலத்துக்கு முட்டுச்சுவர், கான்கிரீட் இரும்பு கம்பியை கொண்டு முட்டுச்சுவர் அமைக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு தான் செய்யுது, தமிழ்நாடு அரசு செய்யணுன்றதும் அவங்க முடிவு பண்ணது. அப்புறம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, திடீர்னு அதிக தண்ணி வந்துருச்சுன்னு வைங்க, வெளியேறது கலிங்கு அகலமா இருந்தா தானே முடியும். முன்னாடி இருந்து, அதாவது 152 அடிக்கு மேல போனா வலிஞ்சு போகுது இல்ல, அங்க உள்ள கலிங்க வந்து அகலப்படுத்தி மேலும் 3 ஷட்டர்கள் அமைக்கிறாங்க.
அப்புறம் இதுல எப்படி அந்த கேரள மக்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா, எந்த அணையா இருந்தாலும் அந்த சோறுல வந்து நீர் கசிவு இருக்கும். ஆமா. அததான் அவன் படம் எடுத்து போட்டு இவ்வளவு கசியுது உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். அப்ப அந்த நீர் கசிவை அளக்கிறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் கேலரி அப்படின்னு சொல்ற ஆய்வு பாதை அது ஒண்ணு அமைக்கிறாங்க. அப்புறம் அணையோட பாதுகாப்பை அளவிடுகின்ற நவீன கருவிகள், எலக்ட்ரானிக் கருவிகளை பொறுத்துறாங்க. இவ்வளவும் தமிழ்நாடு அரசு 14 ஆண்டுகள் எடுத்துட்டு செஞ்சிருச்சு. அப்ப இப்ப அணைய பலப்படுத்தின பிறகு அவங்க ஒத்துக்கணுமா இல்லையா? அப்பயும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்ன ஆச்சுன்னா, இப்ப 94லயே அந்த கட்டுமான பணிகள் முடிஞ்சிருச்சு, அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்ப அங்க உள்ள பாசன விவசாயிகள் சங்கம், அப்புறம் தமிழ்நாடு அரசு இவங்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துல 1997ல வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, 2000 ஆண்டுல அது வந்து ஒரு வல்லுநர் குழு அமைக்குது. அந்த வல்லுநர் குழு 2001ஆம் ஆண்டுல அறிக்கை கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து ஆய்வு நடத்தி அறிக்கை என்ன கொடுக்குறாங்கன்னா, அணை வலுவாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, 142 அடி வரைக்கும் தேக்கலாம். அப்புறம் இந்த அணைக்கு பக்கத்துல பேபி அணைன்னு ஒரு சின்னது இருக்கு. ஏன்னா அந்த ஒரு புறத்துல வந்து அந்த மலையோட உயரம் குறைவா இருந்ததுனால அந்த பக்கத்துல பேபி அணைன்னு ஒண்ணு எழுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த பேபி அணையை வலுப்படுத்திய பிறகு 152 அடி வரைக்கும் தேக்கலாம் அப்படின்னு சொல்லி வல்லுநருக்குள்ள அறிக்கை கொடுத்துட்றாங்க. இது அப்படியே விசாரணை போயிட்டே இருக்கு. 2006ல உச்சநீதிமன்றம் 5 பேர் அடங்கிய அந்த பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இப்போதைக்கு அணை பலமா தான் இருக்கு, 142 அடி வரைக்கும் நீர்மட்டத்தை உயர்த்தலாம். 130 142 உயர்த்திடலாம். பேபி அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடி வரைக்கும் தேக்கலாம், தண்ணியை தேக்கலாம், நீர்மட்டத்தை உயர்த்திக்கலாம். இந்த பேபி அணையை பலப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கேரள அரசு அனுமதிக்கணும், எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க. உடனடியா கேரள அரசு என்ன செய்யுதுன்னா, இது வந்து பிப்ரவரி மாசம் இந்த தீர்ப்பு வருது. மார்ச் மாதம் 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவங்க சட்டசபையை கூட்டி சட்டம் போடுறாங்க. எப்படி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு காவிரிக்கு வந்தப்ப கர்நாடகத்துல சட்டம் போட்டு இந்த அணைகள் எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தீர்ப்பை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சட்டம் போட்டாங்களோ, அதே மாதிரி கேரளாவிலையும் சட்டம் போடுறாங்க. இப்ப நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இப்ப டங்ஸ்டன் கனிம பொருளை வெட்டி எடுக்கிறதுக்கு மத்திய அரசு ஏலம் விடுது. தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது? தீர்மானம் தான் போடுது. சட்டம் போட்டாங்களா? இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க இத. கேரள அரசை ஆள்பவர்கள், அவங்க காங்கிரஸா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, கர்நாடகத்தை காங்கிரஸ் பாஜக இருந்தாலும் சரி, அவங்க அந்த மண்ணின் மக்களுக்கு எவ்வளவு உண்மையா நடக்கிறாங்க, சட்டம் போடுறாங்க. சட்டம் நிக்காதுன்றது அவங்களுக்கு தெரியும், நிக்காது. ஆனா 4-5 வருஷம் இழுத்துடலாம்ல. நீங்க மறுபடியும் நீதிமன்றம் போய் தானே அதை க்ளோஸ் பண்ண முடியும். தீர்மானங்கிறது இதே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? ஒண்ணுக்காவது இவங்க சட்டம் போட்டுருக்காங்களா? ஏன் நீட்டுக்கு எடுத்து இவங்க சட்டம் போடக்கூடாதா? அப்புறம் கோர்ட்டுக்கு போட்டு நிக்கட்டும். அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. திராவிட கட்சிகள் எப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை இல்லாம செயல்படுறாங்கன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டம். சட்டம் போடுறான். தீர்மானமே இங்க காலம் தாழ்த்தி தானே பண்றாங்க. சமீபத்துல தீர்மானத்தினால எந்த பயனும் இல்லை. அடுத்தது இப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க சட்டம் போட்டுறாங்க. இது 2006ல சட்டம் போட்டுறாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகுது. வேற வழி இல்லையே, நமக்கு இருக்கிற ஒரே வழி நீதிமன்றம் தானே. இப்ப நீதிமன்றத்துல வழக்கு எப்பொழுதும் போல இப்படியே போயிட்டே இருக்கு. 2010ஆம் ஆண்டு அவங்க ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறாங்க. 2010ஆம் ஆண்டு அவங்க ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறாங்க. அந்த வல்லுநர் குழு 2012ஆம் ஆண்டு அது வந்து அறிக்கையை கொடுக்குது. அந்த அறிக்கையிலேயே அவங்க சொல்லிடுறாங்க இது வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப 2014ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் மறுபடியும் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, கேரள அரசு இயற்றிய அந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அதை இந்த உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டான். இப்ப 2006ல 2014 வரைக்கும் பாருங்க, 8 ஆண்டு அவன் சட்டத்தை வச்சு இழுத்து அடிச்சுட்டான். ஏன் தமிழ்நாடு அரசு அப்படி செய்ய மாட்டேன்? அப்ப அந்த பிரச்சனைக்கே திரும்ப வருவோம். 2014ல அவங்க தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சட்டம் செல்லாது, 142 அடி வரைக்கும் உயர்த்திக்கலாம். பேபி அணை பலப்படுத்திய பிறகு அந்த 2006ல உள்ளதை அப்படியே நிறைவேற்றணும்னு சொல்லிடுறாங்க. பேபி அணை பலப்படுத்திய பிறகு 152 அடி வரைக்கும் உயர்த்தலாம். இதுக்கு கேரள அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசோட பராமரிப்பு பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்ப எப்படி இதை 142 அடிக்கு உயர்த்துறதுன்னா, 3 பேர் குழு, மத்திய நீர்வளத்துறையில இருந்து ஒருத்தவங்க, தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவங்க,
கேரளால ஒருத்தவங்க. இந்த 3 பேர் குழு கண்காணிப்புல தான் இது நடக்கணும். ம். இந்த கண்காணிப்பு குழு என்ன சொல்லுதோ, கண்காணிப்பு குழு தமிழ்நாடு இத பராமரிக்க அனுமதிக்கணும். அது கேரள அரசு ஒத்துழைக்கணும். அப்புறம் கேரள அரசு புதிதாக ஒரு அணை கட்டுவது என்பது தமிழ்நாடு அரசு மீது அதை திணிக்க முடியாது. இதே வார்த்தை இருக்கு. திணிக்க முடியாது. தமிழ்நாடு அரசு ஒப்புதலுடன் தான் அப்படி செய்யணும். இது எல்லாம் அந்த தீர்ப்புல இருக்குங்க. 2014 இன்னைக்கு என்ன ஆண்டு? 2024. இந்த 10 ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு அந்த பேபியான பலப்படுத்துறதுக்கு எதுக்கும் கேரள அரசு அதை அனுமதிக்கிறது கிடையாது. அங்க 15 மரங்களை வெட்டினாதான் அதை செய்ய முடியும். அந்த மரங்களை வெட்டுவதற்கு 2021ஆம் ஆண்டு கேரள வனத்துறை அலுவலர் அனுமதி கொடுத்துட்டாரு. கொடுத்த 4-5 நாள்ல முதல்வர் பினராயி விஜயன் அதற்குரிய அமைச்சர் என்ன சொல்லிட்டாங்க, இது எங்க பார்வைக்கு வரல, அதெல்லாம் நாங்க அனுமதிக்க முடியாது, மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்பங்க கடந்த வாரம் அந்த பேபி அணையை பலப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அதற்கான கட்டுமான பொருள் கூட போறாங்க. எல்லையிலேயே கேரள போலீஸ் நிறுத்திடுச்சுங்க. இன்னை வரைக்கும் அனுமதிக்கல. நான் தேனியில உள்ள நம்ம நாமக்கல் கட்சி பொறுப்பாளர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டேன், அனுமதிச்சிட்டாங்களான்னு. அனுமதிக்கல. இப்ப இது மாதிரி போறது அப்புறம் இப்படியே விட்டுறது, அவ்வளவுதான். இப்ப அப்படியே விட்டு தூக்கி போட்டுருவாங்க. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த உள்ளூர் அதிகாரிகள் நாங்க உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறோம், அவர்கள் கேரள அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், இதை பற்றி இந்த தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா? பெரியார் நினைவகத்தை திறக்க நீங்க போறீங்க, அங்க கேரள முதல்வரோட ரொம்ப நெருக்கமா அன்பா வார்த்தைகளை பகிர்ந்துக்கிறீங்க. ஆனால் 5 மாவட்ட மக்களின், தமிழ்நாட்டின் 5 மாவட்ட மக்களின் வேளாண்மையை பாதிக்கக்கூடிய குடிநீர், அங்க பகுதியில் உள்ள நகராட்சி பேரூராட்சி எல்லாத்துக்கும் குடிநீர் இந்த பெரியார்ல இருந்து வர வைகை வழியா போற தண்ணி தாங்க. 3 நீர்மின் சக்தி திட்டங்கள் இருக்குதுங்க. இவங்க இந்த 136 அடியா குறைச்சதுனால 140 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பெரியார நீர்மின் திட்டம் இப்ப 100 மெகாவாட் தான் உற்பத்தி பண்ண முடியுது. இது ஒரு பாதிப்பு. அடுத்தது, இந்த நீர்மட்டத்தை 136 அடி குறைச்சதுனால அந்த நீர் தேங்குற 8000 ஏக்கர் இருந்தது பாருங்க, அதுக்கு நம்ம குத்தகத்தை கொடுத்துட்டு இருக்கோம்ல. இதே இடையில ஏற்பட்ட நம்ம நீர் மின்சார இது அமைக்கும் போது அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 5 ரூபாய 30 ரூபாய மாத்திடுறான். 40,000 ரூபாய் கட்டினது இப்ப 2,40,000 ரூபாய் புத்தகத்தை கொடுத்துட்டு இருக்கு. எது? தமிழ்நாடு அரசு. அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம். அதே ஒரு பெரிய நகைச்சுவைங்க. 1982 வரைக்கும் அதை தமிழ்நாட்டு காவலர்கள் தான் பாதுகாத்து இருக்காங்க. இடையில கேரள காவல்துறை வந்துருச்சு. எப்படி தமிழ்நாடு அரசு அனுமதிச்சது யாருக்கும் தெரியல. இப்ப அவங்களுக்கு சம்பளம் தமிழ்நாடு அரசு கொடுக்குது, மாசம் பல லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 5 மாவட்ட வேளாண்மை இருக்குல்ல, முதல்ல 2,04,000 ஏக்கர் 2,08,000 ஏக்கர் சொன்னல, அதுல 1,25,000 ஏக்கர் நிலப்பரப்பு இப்ப தரிசா போயிடுச்சு. இந்த நீங்க 6 அடி இதை குறைச்சதுனால அவ்வளவு ஏக்கர் இப்ப தரிசா போயிடுச்சு. அந்த உழவர்கள் அவங்க உழவாண்மை செய்ய முடியல, அவங்க வருவாய் போயிட்டு, அங்க வேலை பார்க்குற உழவு தொழிலாளர்கள் அவங்க வருமானம் போயிட்டு, இந்த உற்பத்தியினால தமிழ்நாட்டுக்கு பல கோடி இழப்பு இவ்வளவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதுல சிறிதும் அக்கறையே காட்டாத தமிழ்நாடு அரசு பெரியார் நினைவகத்துக்கு மட்டும் அங்க போய் 8.2 கோடி செலவு பண்ணி முதல்வர் போறாருன்றது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த வாக்களித்த மக்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இந்த திராவிட கட்சிகள் நடந்துக்கிறது. பெரியார் மேல காட்டுற அக்கறையே முல்லை பெரியார் மேல காட்டுறேன்னு சொல்ல. அதான் இதான் எனக்கு அந்த செய்தியை படிச்ச உடனே எனக்கு தோணுது. இதுதான், தானாடா விட்டாலும் தன் சதையாடும். இது எப்ப தமிழர்களுக்கு தெரிஞ்சது? ஈழப்படுகொலை நடந்தப்ப இவங்க அந்த படுகொலைக்கு ஒன்றிய சிங்கள அரசுக்கு துணை போன ஒன்றிய அரசுக்கு இவங்க முழு ஆதரவா அன்னைக்கு இருந்த ஐயா கருணாநிதி அவரோட அரசாங்கம் நடந்துகிட்டது நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா மக்களிடம் இந்த செய்தி போகாமலே பார்த்துக்கிட்டாங்க. சன் தொலைக்காட்சியில மாநாட மயிலான நிகழ்ச்சியே இவங்க இப்ப ஏற்பாடு பண்ணாங்க. அங்க ஈழத்தில் நடந்த கொடுமைகளை குறுவட்டு வழியாக கொண்டு சென்றெல்லாம் கைது பண்ணாங்க. சட்டக்கல்லூரியில காவல்துறை விட்டு அடிச்சாங்க. ஏன்னா அவங்கதான் இதுல போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்டாங்க. அதே நேரம் அதிமுக தமிழர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தமிழ் மக்களின் மீது அக்கறை இல்லாத ஒரு தமிழர்களாக தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஆட்சியை கைப்பற்றுவது எதற்குன்னா இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது. அந்த பணத்தை கொடுத்து தேர்தலை கொடுத்து ஓட்டு வாங்கி வாக்கு வாங்கி திரும்பி வெல்றது. ஒன்றிய அரசை பகச்சிக்க கூடாது, கர்நாடக அரசை பகச்சிக்க கூடாது. ஏன்னா இந்த இருவரும் கட்சிகளுக்குமே அங்க சொத்துக்கள் இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்கு. அப்ப அவங்க அதையே நம்ம பாதிச்சுக்கணும். மக்களை நம்ம எப்படி வேணாலும் திருப்திப்படுத்திக்கலாம், பேசிய திருப்திப்படுத்திக்கலாம், மக்களுக்கு இந்த பிரச்சனையே தெரியாம பார்த்துக்கலாம். இப்படியா இருக்கிறதுனாலதான் இந்த இருவரும் திராவிட கட்சிகளுமே இந்த பிரச்சனையில அக்கறை இல்லாம இன்னைக்கு
அந்த 5 மாவட்ட மக்களையும் நடுத்தரல நிறுத்திட்டாங்க. அங்க வேளாண்மை பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய பாதிப்புல இருக்கிறாங்க. ஐயா இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டோட செயல்பாடு என்னய்யா? தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகள்னு பார்த்தா, மிக மிக வருத்தத்தையும், வேதனையும் குடுக்குது. ஏன்னா, நான் முன்னாடியே சொன்னபடி, அந்த முதல்ல 1979ல 2 மாநில அமைச்சர்கள் இதெல்லாம் கூட்டம் நடந்தப்பயே அவங்க சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க வந்து ஒரு வல்லுநர் குழு அமைங்க. அது அணை பாதுகாப்புன்னு தீர்மானிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நீர்மட்டத்த குறைப்போம். அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கணும். அத வந்து அ இவங்க அந்த நேரத்துல அ இத சொல்லாம உட்டாங்க. அடுத்தது இந்த பேபி அணைய பலப்படுத்தணும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கும் தேவையே இல்ல. அதையும் இவங்க வந்து அந்த நேரத்துல சரியான முறையில வாதிடாம, அவங்க அதிலேயே அவங்க தோல்வி அடைஞ்சுட்டாங்க. அடுத்தது இந்த இப்ப உ ந நீர்மட்டத்த குறைச்சதுனால, இந்த 8000 ஏக்கர் நீரில் மூழ்கக்கூடிய அந்த பகுதியில 4000 ஏக்கர் இப்ப வந்து நீர்மட்டம் கீழ வந்ததுனால, அந்த பகுதியெல்லாம் இப்ப அ அங்க நீர் தேங்கல. அப்ப கேரளா என்ன செய்யுதுன்னா, அங்க வந்து அ ரிசார்ட்டுகள், உல்லாச விடுதிகள், இதெல்லாம் அங்க உள்ள பெரும் பணக்காரர்கள்லாம் அங்க உல்லாச விடுதிகள் கட்டிட்டாங்க. அத வந்து சுற்றுலாவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. அப்பயே தமிழ்நாடு அரசு அத தடுத்து நிறுத்தியிருக்கணும். ஏன்னா, இப்ப அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? இப்ப நீங்க நீர்மட்டத்த உயர்த்தினீங்கன்னா, அதெல்லாம் முழுகி போயிடும். அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ம், ம். இப்ப அப்பயே அவங்க உளவுத்துறைய வச்சு கண்டுபிடிச்சு, அப்ப அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு வழக்கு இது மாரி போட்டிருந்தாங்கன்னா, நம்ம அத தடுத்திருக்கலாம். அதுலயும் இவங்க வந்து செய்யல. தோல்வி அடைஞ்சுட்டாங்க. இதையெல்லாம் இவங்க அந்தந்த காலகட்டத்துல செஞ்சிருக்கணும். அதே மாரி தான் அப்படியே காவிரி பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா, அவங்க 4 அணைய கட்டி மத்திய ஒன்றிய அரசின் திட்ட கமிஷன் அனுமதி இல்லாமலே கபினி, ஹேரங்கி, சொர்ணவதி இப்படி 4 அணைகள கட்டியிருக்காங்க. கட்டி நம்ம கிருஷ்ணசாகருக்கு அணைக்கு தண்ணி வராமலே தடுத்துடுறாங்க. தடுத்துறாங்க. தமிழ்நாடு அரசு தடுக்கவே இல்ல. தடுக்கவே இல்ல. அதே மாரி தான் முல்லை பெரியாறுலயும். அவங்க இவ்வளவு ரிசார்ட்லாம் கட்டினப்பயும் இத வந்து இவங்க அ தடுப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. ஆக இவங்க எந்த அக்கறையோடையுமே நடக்கல. இது வந்து எக்கேடு கெட்டு போகுது. ஆமா இது இவங்க பிரச்சனை மாரியே இத இவங்க எடுத்துக்கல. இப்படிலாம் தமிழ்நாடு அரசனுடைய பல்வேறு செயல்பாட்டு குறைவு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை முத்துனதுக்கு காரணம். இந்த அளவுக்கு ஏன் கேரளா வந்து பிரச்சனை பண்ணுது இந்த விஷயத்துல? இதான் நான் இந்த முன்னாடியே நான் சொன்னேன். என்னன்னா இந்த இடுக்கி அணை கட்டினாங்கல்ல, அதுக்கு தேவையான நீரை பெறுவதற்காக இந்த நீர்மட்டத்த குறைக்கணும். அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்? அணை பலம் இழந்துருச்சு, உடைஞ்சுருன்னு சொல்லி பயமுறுத்தணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இப்ப சமீபத்துல என்ன காரணம்னா, கூடுதல் காரணம், இப்ப நான் சொன்னபடி அங்க இதெல்லாம் வந்துருச்சு. உல்லாச விடுதிகள்ல நெறைய வந்துருச்சு. அதுல சுற்றுலா நெறைய வருமானம் கிடைக்குது. இப்ப மறுபடியும் நீங்க 140, 150 அடிக்கு ஓடி போனீங்கன்னா, அந்த 4000 ஏக்கரும் முழுகிடும். அப்ப இந்த சுற்றுலா தலங்கள்லாம் பாதிக்கப்படும். ஆனா இதுல வந்து உச்சநீதிமன்றம் இந்த வாதத்தை முன் வச்சாங்கன்னா அவங்க கராரா இருக்கணும். ஏன்னா கட்டினது அவங்க தப்பு. ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு அதுல உரிமை இருக்கு. ஏன்னா நம்ம குத்தகை தொகை இன்னைக்கு வரையும் கொடுத்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு குத்தகை செலுத்துகின்ற ஒரு பகுதியில அவங்க ஆக்கிரமிப்பு. மத்த இடத்துல எல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னா நீதிமன்றம் அகற்ற சொல்லுது இல்ல. அப்ப இதையும் அகற்ற சொல்லணும். இந்த 2 காரணத்துக்காக தான் விடாப்பிடியா இருக்கிறாங்க. அதனால அந்த அங்க சுற்றுலா தலங்கள்லாம் வச்சிருக்காங்கல்ல, மிகப்பெரிய செல்வந்தர்களா இருப்பாங்க. அது மிகப்பெரிய லாபி. அதே மாரி அது மத்திய அரசு துறைகள் அனைத்துலயும் மலையாளிகள் லாபி இருக்கு. அவங்க இவங்க அவங்களோட சேர்ந்து இத தடுக்கிறாங்க. ஆக அந்த பெரும் பணக்காரர்கள், அந்த சுற்றுலா மூலம் அங்க பொருள் ஈட்டுகின்றவர்கள், தமிழ்நாடு அரசையும் அவங்க வந்து பாதிச்சிருப்பாங்களோ, இங்க இருக்கிற முதலமைச்சர், அமைச்சர்கள அவங்க தொடர்பு கொண்டு, இத கண்டுக்காதீங்க. அவங்க கூட சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஐயம் எழுது, சந்தேகம் எழுது. ஏன் இவங்க அலட்சியமா இருக்கிறாங்க? அப்படின்றதுக்கு இது ஒரு காரணமா நான் கருதுறேன். இதுக்கு என்னதான்யா தீர்வு? அதாவது வரலாற்றுல சொல்லுவாங்க, உங்கள வந்து ஒருத்தன் அடிக்கிறான். உங்களுக்கு வலிக்குது. உள்ளபடி இது அப்படிதான். இது நேரடியா வந்து அவங்க தமிழர்களை வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழர்களின் வேளாண்மை அடிக்கிறார்கள். 5 மாவட்ட மக்களின் வேளாண்மையை, விவசாய தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கிறதுன்றது ஒரு மனிதனை அடிக்கிற மாதிரி தான். அப்ப நமக்கு வலிக்குது இல்ல. நம்ம மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்றது ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு, தமிழ் தேசியத்துக்கு அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு அது வலிக்குது. வலிக்குது இல்ல. இப்ப நம்ம அடிக்கிற அவனுக்கு அந்த வலி தெரியணும்ல. அப்பதான் நாம அதை உணர்வோம். அப்ப நமக்கு எதிர்வினை ஆற்றணும்ல. அவனுக்கு வழி தெரியற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும். இப்ப நான் ரொம்ப எளிமையா இதை விளக்க சொல்லுவேன். எப்படின்னா,
இப்ப உங்க பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை வந்து வீடு புந்து அடிக்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா முதல்ல எதிர்வினை காவல்துறைக்கு புகார் பண்ணுவீங்க. சரியா? காவல்துறைக்கு புகார் பண்ணுவீங்க. கண்டிப்பா. காவல்துறை வந்து சொல்லுது, இது மாதிரி அடிக்க கூடாதுன்னு சொல்லி. திருப்பி அடிக்கிறான். அப்ப நீங்க திருப்பி போய் புகார் பண்றீங்க. காவல்துறை உங்களுக்கு தலையிடல. தலையிடலன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை எப்படி நீங்க ஒப்பிடணும்னா, தமிழ்நாடு, கேரளா பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன். ஒன்றிய அரசு தான் காவல்துறை. அப்போ ஒன்றிய அரசு தலையிட்டு இதை சரி பண்ணணுமா இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பையே கேரளா மதிக்கலைங்க. திரும்ப திரும்ப எதையாவது ஒரு ஒரு தனி நபரை விட்டு ஒரு வழக்க போட்டு விட்டுறதுங்க. கேரளா ஒரு தனி நபர் வழக்கு போடுறாருங்க உச்ச நீதிமன்றத்துல. இதே இந்த அரசு தான் ஊக்குவிக்குது. அதே மாதிரி கர்நாடகம் உச்சநீதிமன்ற நடுவர் மன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றம் செயல்படுத்தணும்னு சொல்லிடுச்சு. ஒரு முறையாவது அவங்க அந்த மாதாந்திர தண்ணி விட்டுருக்காங்களா? இப்ப தலையிட வேண்டிய யாருடைய பொறுப்பு? ஒன்றிய அரசு தலையிடல. அப்ப நான் என்ன சொல்றேன், காவல்துறை தலையிடல, உங்களை திருப்பி திருப்பி அடிக்கிறான். நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கண்டிப்பா நான் எதிர்வினை ஆற்றுவேன். எதிர்வினைன்னு என்ன பண்ணுவீங்க? உங்க சொந்தக்காரன் கூப்பிட்டு திருப்பி அடிப்பீங்களா இல்லையா? அடிப்பீங்கல்ல? கண்டிப்பா அடிப்பேன். வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? திருப்பி அடிப்பீங்கல்ல? அது சட்டபூர்வமா போறோம். நடக்கலங்கும் போது நம்மள நம்ம தற்காத்துக் கொள்ளணும்னா அதை நம்ம பண்ணி அப்படிதான் நீங்க செய்வீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து தான் கேரளாவுக்கு காய்கறிகள் போகுது, மாட்டுக்கறி போகுது, எல்லாம் போகுது. ஒரு பொருளாதார தடை விதிங்கன்றா. தமிழ்நாடு அரசு பொருளாதார தடை விதிச்சு ஒரு வாரம் இதெல்லாம் கிடைக்காம பண்ணுங்க. அப்ப அவன் வந்து கொய்யமையான் முறையிடுவான்ல. இந்தியா ஒரே நாடு, ஏன் தமிழ்நாட்டில் எங்களுக்கு கொடுக்கவில்லை கேட்பான்ல மத்திய அரசுட்ட. அப்ப மத்திய அரசு பஞ்சாயத்துக்கு வரும்ல. அப்பதானே பஞ்சாயத்துக்கு வரும். அது ஒண்ணு செய்யணும். அடுத்தது, கேரளாவை சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இங்க அவ்வளவு நடக்குது, அவ்வளவு நடக்குது. அப்ப நீங்க இரு பெரும் திராவிட கட்சிகள் இருக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க உங்க கட்சிக்காரன் சொல்லி அவங்களுக்கு ஒத்துழைக்க கூடாது. கேரளா நமக்கு முல்லை பெரியார் தண்ணி கொடுக்க மாட்டேது. அப்ப அந்த நிறுவனங்கள் இங்க நம்ம வாங்குறோம், இங்க இருந்து வருமானத்தை கொண்டு போறாங்கல்ல அவங்க. அப்ப அவங்களோட ஒத்துழைக்க கூடாது, அவங்க கடையில போய் நம்ம பொருள் வாங்கக்கூடாது. இது அமைதியான போராட்டம், இது வன்முறை கிடையாது. அவங்களை அடிச்சு அந்த கடையை நான் வெளியேற்ற சொல்லல. பொருளாதார தடை மாதிரி விதிச்சு இது ஒரு மறைமுக பொருளாதார தடை. ஒரு முறையா இந்த கட்சிகள் பேசியிருக்கா? எவ்வளவு கடை இருக்கு, எவ்வளவு பேர் அவங்க இங்க வந்து வேலை பார்க்கறாங்க, எவ்வளவு தேநீர் நிலையங்கள் இருக்கு. அப்ப காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கம் நடத்தின மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம அமைதியான முறையில செய்யலாமே. இது மாதிரி அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி பண்ணுனாதான் இதுக்கு தீர்வு வருமே தவிர, மற்றபடி இதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க திட்டமிட்டு வஞ்சகமாக காலம் கடத்தி எப்படி காவிரி பிரச்சனை காலம் கடத்தி 3 போகம் நடந்த இடத்த 2 போகமாக்கி, அதையும் 1 போகமாக்கி, நம்ம விவசாயிகளே நீங்க சொல்றாங்கல்ல, அவனுக்கே தண்ணியில எப்படியா கொடுப்பான். அப்ப அந்த கருத்தை உருவாக்குறாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய திறமை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் மேல அக்கறை இருக்கு. அங்க கேரளாவில் ஆடுறவங்களுக்கு அக்கறை இருக்கு. ஒரு மலையாளி வந்து மத்திய அரசுல வேலை பார்க்கறான்னா அவன் லாபிங் பண்றான் அவன். ஆனா இந்த தமிழ்நாட்டை இதுவரை ஆண்ட 50 ஆண்டுகள் ஆண்ட இரு பெரும் திராவிட கட்சிகளும் வாக்களித்த மக்களுக்கு துரோகம், எதுலையுமே அக்கறை கிடையாது. ஒரு காவிரி வழக்கு நடக்குன்னு தாங்க, சும்மா வழக்கறிஞரை ஒரு ஒரு நிறைய ஃபீஸ் கொடுத்து நீங்க போட்டீங்கன்னா நல்ல வழக்கு வாதாடுவாங்க. அதுல எல்லாம் செலவு பண்றது கிடையாது. இவங்க ஊழல் வழக்குக்கு பல லட்சம் கொடுக்குற வழக்கறிஞரை வச்சுக்குவாங்க. ஆனா காவிரி பிரச்சனை வைக்க மாட்டாங்க. இதே கர்நாடகமும் கேரளமும் என்ன பண்ணுதுன்னா, அந்த வழக்கு நடக்கும் பொழுது அந்த அமைச்சர் அங்க போறாருங்க, நேரம் நீதிமன்றத்துல உட்கார்றாரு. அவர் மேற்பார்வையில் அங்க வாதம் நடக்குது. அவன் சரியான வாதங்களை முன்வைக்கிறான். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அனாத புள்ள மாதிரி, அனாத புள்ள இல்ல வளர்ப்பு புள்ள, அனாத புள்ள மாதிரி. இவங்க அமைச்சர் போக மாட்டாங்க, வழக்கறிஞருக்கு வேண்டிய தகவலையும் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல மூத்த பொறியாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்குங்க, பொறியாளர் வீரப்பன் தலைமையில. அவங்க இந்த நீர் பிரச்சனை ரொம்ப அக்கறை உள்ளவங்க. அவங்களுடைய அறிக்கையில நான் படிச்சிருக்கிறேன். அவங்க கொடுக்குறாங்க, அதை இவங்க போய் அங்க வாதிடுறது கிடையாது. இந்த வாதங்கள் முன் வச்சாதானங்க வழக்கு சந்தேகத்துக்குரியதானே சந்தேகம் இதுல இவங்களை அக்கறையே கிடையாது, அக்கறையே கிடையாது. இவங்க இது கல்லா கட்டுறதுதான், வேற எந்த அக்கறையும் கிடையாது. ஆனா இந்த கட்சியில இருக்கிறவங்க தான் அடிமையா இருக்கிறாங்களே, தலைமையை கேள்வியே கேட்கறது கிடையாது. அவங்க விவசாயிகளை ஒவ்வொரு கட்சி விவசாயின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. காவிரி போராட்டத்துக்கு வர விடுறது கிடையாது. பிரச்சனையே தெரியாம பாத்துக்கிறாங்களே. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பு ஒன்றிய அரசுக்கு, அதாவது நம்மை வஞ்சிக்கின்ற கர்நாடக அரசுக்கு எதிராகவும் கேரள அரசுக்கு எதிராக திரும்பாம இவங்களே பாத்துக்கிறாங்க. ஒன்றிய அரசு நமக்கு அநீதி இழைக்குன்னு தெரியாமலே அவங்க பாத்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க செய்யல, திமுக ஆட்சியில தான் இதை கைவிட்டாங்க அப்படின்னு அதிமுக சொல்றது, அதிமுக கைவிட்டாங்கன்னு திமுக சொல்றது. இங்கேயே பகைய வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களின் அந்த கோபம் நம்மை வஞ்சிக்கின்ற கர்நாடக கேரள அரசுகளுக்கு எதிராக திரும்பாமல்
ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து இருந்து 2 கட்சியுமே பாத்துக்குதுங்க. இதுல எவ்வளவு புத்திசாலித்தனம் வேணும் நினைச்சு பாருங்க நீங்க. இதுல காட்டுற அந்த புத்திசாலித்தனம் தான் இந்த அணையில காட்டி அது செய்யறது இல்ல. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால தீர்வு வந்து இது மாதிரி செய்யணும். இதை செய்யணும்னா தமிழ்நாட்டில் நம்ம செந்தமிழன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவன் முதல்வராகும். மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாதான் இதுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியுமே தவிர இல்லைன்னா இதுக்கு தீர்வே கிடையாது. கடைசியா என்ன கைவிரிச்சிருவாங்க, அவ்வளவுதான், கைவிரிச்சிருவாங்க. நாங்க முயற்சி பண்ணோம், வழக்கு போட்டோம், தீர்மானம் போட்டோம், நாங்க இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஈழப்பிரச்சனை நடந்தப்ப அன்றைய முதல்வர் கருணாநிதியை சொன்னார்ல, ஒரு முதல்வருக்கு இவ்வளவுதான் அதிகாரம், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. சொன்னாரு அவர் அன்னைக்கு. அதே மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. ஏன்னா இவங்க அந்த மனப்பக்குவத்துக்கு இந்த மக்களை இவங்க வந்து கொண்டு வரல. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி என்ன திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். ஒரு தமிழ் மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு தமிழ் தேசிய கட்சி அதனுடைய முதல்வராக ஒரு அக்கறை உள்ளவர் வந்தாதான் அந்த எதிரிக்கு தகுந்த பதிலடி கொடுக்க முடியும். அப்பதான் அவங்க பணிஞ்சு வருவாங்க. ஏன்னா என்னைக்குமே நம்முடைய எதிரிகள், நம்மளை வஞ்சிக்கின்ற எதிரிகள், நம்முடைய பிரச்சனைய நீங்க என்னதான் கதறினாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிய வைக்கவே முடியாது. பெரும் மக்கள் திரள் போராட்டங்கள் நடத்துவதன் மூலமும் ஆட்சியை கைப்பற்றுவதன் மூலமும் அவங்கள பணிய வைக்கத்தான் முடியும், புரிய வைக்க என்னைக்குமே முடியாது. மக்களை அரசியல் படுத்தணும். முதல்ல செந்தமிழன் சீமானவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் நுழைஞ்ச பிறகுதான் மக்கள் அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கூட்டமும் ஒரு அரசியல் வகுப்பா நடந்துகிட்டு இருக்கு. அது கொடுக்கிற அழுத்தம் இன்னைக்கு திராவிட கட்சிகள் ஓரளவு இதுல தலையிடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இனிமே இவங்களை ஏமாத்த முடியாது, மக்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல ஒருத்தன் வந்துட்டான், இனிமே நம்ம ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு இப்ப அவங்க வந்து இந்த பிரச்சனையை நோக்கி ஒரு நாடகமாவது ஆடுறாங்க, ஒரு அறிக்கை, ஒரு தீர்மானமாவது போடுறாங்க. இல்லைன்னா இது கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. பெரியார் வந்து சமூக நீதி காவலர்னு சொல்றாங்க. அவருக்கு அவருடைய நினைவகத்தை திறக்கிறதுக்கு வந்து முதல்வர் போய் கலந்துக்கிட்டதுல என்ன தப்பு? இது திறந்து வைக்கிறதுக்கு நம்ம தற்போதைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த வைக்கம் போராட்டமே வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்கிற தெருக்கள்ல தாழ்த்தப்பட்டவர்களை நடக்க அனுமதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடந்தது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை, அவங்க ஸ்டாலின் ஐயா முதல்வராக இருக்கிறாரு, இவருடைய ஆட்சியில தாழ்த்தப்பட்டவருடைய நிலைமை எப்படி இருக்கு, அந்த சமூக நீதியை அவங்க காப்பாத்துறாங்களா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயில்ல தாழ்த்தப்பட்டவர்கள் நுழைய முடியல. அன்னைக்கு அவர் ஆட்சியில இல்ல, அவர் போய் போராடி அந்த உரிமையை, அவர் மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு தலைவர்கள் அங்க போராடினாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், அவ்வளவு பேர் போராடினாங்க. ஆனா பெரியார் மட்டுமே போராடிய மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க உருவாக்குறாங்க. இது ஒரு புறம், அது இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறது, அதை விட்டுருங்க. ஆனா நான் என்ன கேட்க வர்றேன்னா, அந்த நினைவகத்தை திறந்து வைக்கிற தகுதி இவருக்கு இருக்கா? இன்னைக்கு விழுப்புரம் மேல்பாதியில தாழ்த்தவன் நுழைய முடியல. நீங்க ஆட்சி அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கு, அன்னைக்கு அதிகாரம் இல்ல. நீங்க அந்த கோயிலை திறக்காம மூடி வச்சிருக்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த கோயிலுக்குள்ள நுழையிறத உங்களால செய்ய முடியல. அதே மாதிரி சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி, அங்கேயும் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த திருவிழாவில் கலந்துக்க முடியல, அங்கேயும் பிரச்சனை இருக்கு, மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. இன்னும் நிறைய ஊர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட கோயில்கள்ல இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் நுழைய முடியல. இது ஒண்ணு. ரெண்டாவது, 20க்கு மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் குடியரசு நாள், விடுதலை நாள் கொடியேற்ற முடியலைங்க, கொடியேற்ற முடியல. அங்க உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அங்க பதவியில் இருக்கிறவங்க அவங்கள அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு சமூக நீதியோட நிலைமை. அதே மாதிரி வேங்கை வயல், அங்க தாழ்த்தப்பட்டவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த நீர்த்தேக்க தொட்டியில மலம் கலந்துட்டாங்க, யார் கலந்துன்னு தெரியல. இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு அரசுனால அதை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அந்த எத்தனை போகவே இல்லை. எத்தனை இடத்துல தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற சமூகத்தினருக்கும் காதலின் மூலம் திருமணம் நடக்கும் பொழுது அங்க எத்தனை படுகொலைகள் நடக்குது, எத்தனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நாங்க தான் சமூக நீதி இந்தியாவிலே முதல் மாநிலம் சொல்லிக்கிறீங்க. அதே போல திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், இவர் பொன்முடி, KN நேரு, ராஜகண்ணப்பன், இவங்க அந்த கட்சியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட பொறுப்பாளர்களை
இழிவுபடுத்திய பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் வந்திருக்கு. அவங்கள கட்சிக்குள்ளே அவங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி ஆர்.எஸ். பாரதி தாழ்த்தப்பட்டவர்களை குறித்து ஒரு பேசினது மிகப்பெரிய வழக்காவே ஆச்சு. அப்ப எங்கேயுமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டுல சமூக நீதி இல்ல உங்க ஆட்சியில. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அங்க போய் தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலை சுற்று தெருக்குள்ள நடக்கணும்னு சொல்லி நடத்தின ஒரு போராட்டத்துக்கு பெரியாருக்கு நினைவகம் திறக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அப்ப செந்தமிழன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த திராவிட மாடல்னு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்கல்ல, அதுக்கு நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மாடல் அப்படின்னா ஒரு தகுதியற்ற ஒரு பொருளை மக்களிடம் விற்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு உத்தி தான் மாடல். ஹார்லிக்ஸுக்கு விஸ்வநாதன் ஆனந்த் மாடல்ல இருப்பாரு, விளம்பர மாடல்ல இருப்பாரு. அது மாதிரி கொக்கோ கோலாவுக்கு அந்த காலத்துல டெண்டுல்கரை பயன்படுத்தினாங்க. அப்போ ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு ஒருத்தரை மாடலா பயன்படுத்துறாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, அந்த காலத்துல சமூக நீதிக்காக போராடின பெரியார ஒரு விளம்பர மாடலா நீங்க பயன்படுத்தி, நாங்க பெரியாருடைய பின் தோன்றல்கள், அவருடைய கொள்கைகளை நாங்க செயல்படுத்துறோம். ஆனா உண்மையில செயல்படுத்துறது கிடையாது. ஒரு விளம்பரத்தின் மூலம் ஒரு பொருளை விற்பதற்கு எப்படி மாடலை பயன்படுத்துறாங்களோ அது மாதிரி நீங்க பெரியார ஒரு உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, வாக்குகளை பெறுவதற்கு ஒரு மாடலை பயன்படுத்துறீங்க. அதனால உங்களுக்கு இதை போய் திறந்து வைக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இது தவறு, நிச்சயமா இது தவறு. அப்ப திராவிட மாடல்ங்கிறது வெறும் விளம்பர மாடல் தானே? அதான் செந்தமிழன் சீமான் சரியா சொன்னாரு. அப்ப கூட நான் யோசிச்சேன், எப்படி சொல்றாரு அப்படின்னு. இப்ப இந்த நிகழ்ச்சி அதை நிரூபிக்குது. திராவிட மாடல் ஒரு விளம்பர மாடலாக தான் செயல்படுதே தவிர உள்ளபடியே அது தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறையுள்ள ஒரு மாடல் கிடையாது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் இந்த திராவிட கட்சிகளை புறக்கணிக்கணும். தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி அமையறதுக்கு 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். இதை விட்டா நம்ம அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்பயே பல நீண்டகால திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டு மக்கள் மீது, மக்களுக்காக நீண்டகால திட்டம். ஆனா திராவிட ஆட்சி வந்த பிறகு நீண்டகால திட்டமே கிடையாது. ஒரு இலவசத்தை கொடுக்கறது, இழப்பீடை கொடுக்கறது, 1000 ரூபாய் கையில கொடுக்கறது, நீண்டகால திட்டம் இல்ல. தமிழ்நாட்டினுடைய நீர் உரிமை முற்றிலுமாக பறிபோய் விட்டது. ஆற்று நீர் உரிமை போயிட்டு, பாலாற்றிலையும் கிடையாது, காவிரிலையும் கிடையாது, முல்லை பெரியாறுலையும் கிடையாது. நிலத்தடி நீர், வரைமுறையற்ற நிலத்தடி நீர். ஏன்னா ஆத்துல தண்ணி வரலன்னு விவசாயம் என்ன பண்ணுவாங்க? நிலத்தடி நீர் வளம் போயிட்டு, பல 100 அடி ஆழத்துக்கு போயிட்டு, அப்ப நீர் வளம் போயிட்டு, மண் வளம் போயிட்டு, செயற்கை வளமையினால மண் வளம் போயிட்டு, மண் உரிமையும் போயிட்டு. ஏன்னா பன்னாட்டு முதலாளிகளை இங்க அனுமதிச்சு விளைநிலங்கள் சாலை போடுறதுக்கு இதுக்கெல்லாம் நிலமும் போயிட்டு, வேலை வாய்ப்பு போயிட்டு, வடமாநில தொழிலாளர்கள் பூரா அங்க வந்துட்டாங்க. மத்திய அரசு, ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல பூரா வடமாநிலத்தை சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க. பொருளாதாரம் போயிட்டு, எப்படி போயிட்டு, ஜிஎஸ்டியில வசூலிக்கிறதுல நம்ம கொடுக்கறது மிக மிக குறைவு. அதை எதிர்த்து நாங்க பேசுறோம் பேசி என்ன பண்றது, மக்களை திரட்டி போராடணும், வழியே கிடையாது. பொருளாதாரமும் போயிட்டு, மொழி போயிட்டு, எங்கேயுமே மொழி இல்லை, பேச்சுல இல்லை, பேர்ல இல்லை, வழக்காடு உயர்நீதிமன்றத்துல இல்லை, எதுலையுமே இல்லை, வழிபாட்டுல இல்லை. ஆக எல்லாத்துலயுமே இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நடக்கல. இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் இங்க வாழ முடியாது. இது பாலைவனம் ஆடு, இங்க இருந்து அகதியா எங்கேயாவது போக வேண்டியதுதான். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி இந்த முழக்கத்தை முன்வைக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். அதனால உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க அந்த தமிழ்நாட்டை வாழணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு. இதுவரைக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு முல்லை பெரியார் குறித்தும் பெரியார் குறித்தும் நிறைய தகவல்களை சொல்லுவீங்க. இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.